அருள்ஜோதி வணக்கம். நான் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு குரு புராணம். ஆல்ரெடி எல்லாரும் கேட்டிருக்கோம். கருட புராணம் அதெல்லாம் கேட்டிருக்கோம். புராண வகைகளிலே நிறைய பேர் கேட்டிருக்கோம். ஆனா இப்ப நம்ம காலத்துக்கு தேவையான ஒரு விஷயமா இப்போ குரு புராணம் தேவைப்படுது அப்படின்றதுனாலதான் இந்த தலைப்பு இன்னைக்கு சிந்திக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை குருன்ற ஒரு வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணதுனால குரு என்பவர் யார், அவரோட விஷயம், அவர் என்ன சொல்றார் அப்படின்றத யோசிக்க போனோம்னா, இப்ப நம்ம ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, குரு என்பவர் ஆன்மீக விளக்கை ஏற்றி வைப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆன்மீகத்தை உணர வைப்பவர் அப்படின்னு. அடுத்த கேள்வி, ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு. ஆன்மீகம் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நாம் ஆன்மாவை நம்மால் உணர முடியுமானால், அதை தேடி செல்வோமானால், அதற்கான விஷயங்களில் நாம் ஈடுபடுவோமானால் நாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ளோம் அப்படின்றதா சொல்றாங்க. சோ அப்பனா நம்ம ஆன்மீகம் நம்முடைய ஆன்மாவை விளங்க வைப்பவரை நாம் குரு என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்பனா நான் என்னுடைய ஆன்மாவை உணர வைப்பவரை நான் குரு என்று அழைக்கிறேன். அப்படி என்றால் குருவுக்கான இப்ப இந்த ஆன்மீகத்தை உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ரிஷி, துறவி, முனிவர் இவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், அதாவது துறவிக்கு, ரிஷிக்கு, சாதுக்கு இவங்களுக்கு எல்லாம் இல்லாத டிஃபரன்ஸ் குருக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாம் ஆன்மீகத்தை உணர்ந்தவர்கள். குரு என்பவர் ஆன்மீகத்தை உணர்த்துபவர். சோ அதனால ஸ்பெஷல். அவ்வளவுதான் விஷயம். அவர் என்ன சொல்ல போறாரு, அப்ப நமக்கு குரு கிடைக்கிறது முக்கியமா அப்படின்னு. இதுல நமக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை நான் படிச்சு நான் தெரிஞ்சுக்க போறேன். இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு குரு தேவைதான். நம்மளோட கேள்வி ஏன்னா நம்ம என்ன சொல்றது, ஒரு ஈகோவோடவே சுத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி நமக்கு வரும். இதை சொல்றதுக்கு நான் எத்தனையோ புக் படிக்கிறேன், நான் படிக்காத புக்கா, எனக்கு அதுல தெரிஞ்சுக்க போறேன், எனக்கு எதுக்கு குரு வேணும் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு சின்னதா ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது அக்பர், பீர்பால் அவங்களுக்கு நடுப்புற நடந்த ஒரு விஷயம் இல்லை. அக்பர் அரசர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா, பீர்பால் மந்திரி. ஒரு நாள் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் குரு, அதாவது பீர்பாலோட குரு உபதேசித்த ஒரு மந்திரத்தை அவர் தனக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு தியானம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து அக்பர் வந்தாரு. வந்தவொடனே அவர் என்ன கேட்டாருன்னா, நீ என்னமோ மந்திரமா உச்சரிக்கிறிய, பரவாயில்ல, ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்கிற, அதை எனக்கு நம்ம சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. கேட்டவன ஆக்சுவலா தியானத்துல இருக்கும்போது டிஸ்டர்பே பண்ண முடியாது. அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இந்த கேள்வி வேற பார்த்தாரு கேட்கிறாரு. அப்போ உடனே சரி ஓகே. அப்போ பீர்பால் சொன்னாரு, இல்ல இது குரு உபதேசம், எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தவங்க என்னோட குரு, அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். என்ன வார்த்தை தானே இதை, நீ சொன்னா நான் புரிஞ்சுட்டு போறேன், நீ சொல்றத நான் கேட்டு என்னால புரிஞ்சு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா, நான் ஒரு அரசன் இது கூட என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கோவப்பட்டாரு. ஏன்னா அவர் அரசன் இல்லையா, நான் கோவப்பட்டேன். அப்ப பண்ணவன பீர்பால் கொஞ்சம் புத்தி சாதுரியமான ஆளு. அப்போ உடனே இந்த சம்பாஷணை நடக்கும்போது அவர் அங்க ஒரு 4 பேர் காவலாளிகள் தான் இருப்பாங்க இல்லையா. அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த முட்டாள சிறைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த காவலாளிகள் எல்லாம் ஒண்ணும் புரியல. ஒரு அக்பர், ஒரு அரசர், அவரை இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முட்டாளை சிறைப்பிடிங்க அப்படின்றாரு. அப்போ யாருமே அந்த காவலாளர்கள் அப்படி இப்படி நம்பவே இல்லை. எல்லாரும் பீர்பாலுக்கு என்ன திடீர்னு எதை பயிர் முடிச்சுச்சா அப்படின்றாங்க. அவரையே இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தோன்னு அந்த நேரத்தில் அக்பரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவருக்கு சொல்லு நேரிச்சு. ஒரு அரசன் என்ன பார்த்து முட்டாளுன்னு வேற சொல்றேன், பத்தாவதுக்கு என்ன சொல்றேன், சிறைப்பிடின்னு வேற சொல்றேன். உடனே அவர் கோவம் என்ன சொல்றாரு, இந்த முட்டாளை சிறைப்பிடுது அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே காவலாளிகள் எங்க பறந்து வந்தாலும் பீர்பாலை பிடிச்சிட்டாங்க. அப்போ எந்த நேரத்துல பீர்பால் சொல்றாரு, இதே வார்த்தையை தான் நான் இலக்குன்னு சொன்னேன், இதே வார்த்தை, இந்த முட்டாளை சிறைப்பிடிங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். அப்புறம் யாரும் மதிச்சாங்களா? ஆனா அதே வார்த்தையை நீங்க சொல்றீங்க. அப்ப என்ன பண்றாங்க, உடனே என்ன பிடிக்கிறாங்க. அதே மாதிரிதான் ஒரு மந்திரம் வார்த்தையாக
இருக்கலாம், அந்த தனம் வார்த்தையாக இருக்கலாம், அது ஒரு உபதேசமாக இருக்கலாம். அது வந்து வார்த்தைகள் வேணுமையானா ஒரே விஷயமா இருக்கலாம். ஆனால் அதை யார் சொல்கிறார்களோ அதை பொறுத்து அந்த வார்த்தைகளின் தன்மை மாறும். எனவே எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது எல்லா விஷயத்துக்கும் குரு தேவை. அதாவது நமக்கு ஓரளவு தெரிஞ்ச விஷயத்துக்கு இந்த ஆன்மீகம்ன்றது என்ன சொல்றது, கண்டவர் நீங்கள நம்ம இதை ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கட்டாயம் குரு தேவைப்படுகிறார் அப்படின்றதுக்கான விஷயம். சரி, அப்பனா அப்போ இந்த கதை கேட்டதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, நமக்கு வந்து குரு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு. ஏன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமே பாத்தீங்கன்னா இந்த அகமே ஆன்மீகம்ன்ற ப்ரோக்ராம் ஃபுல்லாவே என்ன வரும் அப்படின்னா, தன்னை அறியணும், நான் யாரையும் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், இது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுல ஃபுல்லா விஷயம் வரும். அப்படி வரும் பொழுது இதையெல்லாம் நான் செய்ய வேண்டுமானால் அதை நான் யாரிடம் பயில வேண்டும், யார் அதை எனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், எது என்னை தெளிவுபடுத்தும் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு காலத்துல குரு வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு நேரத்துல ஒரு குரு தான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. காலத்துக்கு காலம் குருக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த குருவோட பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, அவர்கள் தன் சிஷ்யர்களை அடுத்த குருவாக வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது இந்த ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் சாதுகளுக்கும் இல்லாத ஒரு தன்மை இந்த குருக்களுக்கு மட்டுமே உண்டு. அதாவது தன்னை விட தன் சிஷ்யர்கள் மேல் நோக்கி வர வேண்டும் என்ற சிறப்பை பெற்றிருப்பார்கள். ஏன்னா இப்ப நமக்கு யார் குருன்னு நிறைய நேரத்தில் தெரியும் அவங்களோட, அதனால அவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுன்னா நம்ம சூஸ் பண்றதுக்கு ஈஸியா. இதுல வந்து உண்மையான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் அறியாமையோட தானே இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன நடக்கும்னா, நமக்கு குரு கரெக்டா தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். இது வந்து என்ன சொல்றது, ஆதி காலத்துல இருந்தே வந்து, அதாவது ஆதிசங்கரர் காலத்துல இருந்தே வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ இடைப்பட்ட காலம் தான். இப்ப விவேகானந்தரும் பரமஹம்சரும் அவங்க வந்து குரு சிஷ்யனுக்கு வந்து சிறந்த உதாரணம் அப்படி சொல்லலாம். அதாவது பரமஹம்சரோட பேரே நல்லா குடிகட்டி பறந்ததுக்கு காரணம் விவேகானந்தர் சொல்லலாம். அதாவது சிஷ்யரால பெருமைப்பட்ட குரு அப்படின்னு அந்த அளவுக்கு அவரோட மகிமை உண்டு. அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் என்ன ஆச்சுங்க அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சிஷ்யர்கள், அதாவது ஒருத்தர் விவேகானந்தர், ஒருத்தர் வந்து பிரம்மானந்தர், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, தன்னுடைய அதாவது தன் குரு சொன்ன உபதேசத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரயாணம் பண்றாங்க. ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும். சோ அப்படி இருக்கும்போது போயிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரயாணம் எப்படி அமையுது அப்படின்னா ரயில் பிரயாணமா அமையுது. இதுல நமக்கு வந்து சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காவி உடையெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் சீண்டலாமா அப்படின்னு தோணும். இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா, அது மாதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரெயின்ல இவங்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த காவி உடை அணிஞ்சு இவரும் விவேகானந்தரும் பிரம்மானந்தரும் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிர்த்து இருக்கிற பிரயாணி அவர் கொஞ்சம் நக்க பிடிச்சி வச்சுக்கோங்க. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இவங்களை கிண்டல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில இந்த காவி உடை அணிஞ்சிட்டு என்ன பண்றாங்கன்னா உழைக்காம, அதாவது எந்த உழைப்புமே இல்லாம என்ன சொல்றது கையெழுத்தி சாப்பிடுறாங்க. கொஞ்சம் இழிவான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி பேசுறாங்க. அது பேசும்போது இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது என்ன இப்படி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி. ஆனா யாரோட சிஷ்யர்கள், ராமஹம்சரோட சிஷ்யர்கள் இல்லையா, அதாவது சைலண்டா கேட்டே இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கிண்டலும் எதுவும் எங்க போச்சுன்னா அவங்க குரு கிட்டே போயிடுச்சு. அதாவது இவங்களெல்லாம் வழி நடத்துறாங்க குரு, இவரை நம்ம என்னன்னு சொல்றது, இவங்களே இந்த அளவுக்கு அடிமுட்டாளா இருக்காங்கன்னா அவரே ஒரு முட்டாளா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச முடியும்னு அது என்ன சொல்றது, அவங்களோட மனம் வந்து ரொம்ப ஆடி போச்சு அந்த நேரத்துல. அப்படி சொன்னாலும் நம்ம விவேகானந்தர் பத்தி தெரியும், நமக்கு வந்து என்ன சொல்றது பேச்சு எப்படி இருக்கும்னா, விழிக்குது, நீ வந்து உன்னோட உலகமே உண்மையிலதான் இருக்கு, நீ துணிதான் என்ன வேணா ஜெயிக்கலாம் அப்படின்ற அவரோட வார்த்தைகள்லயே வீரம் சொல்லிக்கும். வார்த்தையே வீரம் சொல்லிக்கணும்னா அவரை எப்படி சொல்லி பார்க்கணும். அப்படி இருந்தாலும் இது மாதிரி குருவை வர பேசணும்னா அவருக்கு முஷ்டியம் அடைக்க ஆரம்பிச்சாரு. எப்படியாவது வந்து என்னோட குருவோட பவர் காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதார்த்தம் பண்ணாரு. இந்த பிரம்மானந்தருக்கு வந்து குருவை சொன்னதா அவருக்கு காணவே இல்லை. உடனே அப்படியே மாடமாடையா கண்ணு வந்து தண்ணி தொட்டுது. ஏன்
அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு பிரயாணத்துக்கு போய் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த பிரயாணம்லாம் முடிஞ்சோடனே தன்னோட குருவை பார்க்கறதுக்கு அவங்க போகும்போது அப்போ வந்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, எப்படிலாம் நடந்தது போன நேரத்துல எப்படி நடந்ததுன்னு சொல்றதுக்காங்க. அப்போ பிரம்மானந்தத்தை அவர் தான் வேற வந்து அவரை பிடிச்சி கொடுங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. உடனே குரு கிட்ட எல்லாம் சொல்லி அழுவணும் அப்படின்ற மாதிரி அவர் காலை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, என்னால் தாங்கவே முடியல, இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்னால இந்த விஷயத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல, அதாவது இது மாதிரி ஒரு வார்த்தை பேசணும்னு என்னால அதை காமிக்க முடியல, அதுல இருந்து என்னால இன்னுமே வெளியே வர முடியல, இதுக்கு நான் என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறி அழுகுறாரு. அழுதவொடனே அப்பா என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, உங்க நான் எப்படி சிஷ்யன்னு சொல்லுவேன், நீ எவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணிருக்க, அழுதுருக்க நீ வந்து என்ன ஒரு சிஷ்யன், அதாவது குருவை பத்தி இப்படி சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும், அதை கேட்டுட்டு நீ அழுதுட்டு இல்லையா, இதுதான் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சுத்தமா உன பார்த்தாலே பிடிக்கல, நீ கிளம்பு முதல்ல அப்படின்றாங்க. ரொம்ப கோவமா பேசுறேன். பேசணும்னா இவருக்கு ஏற்கனவே பொங்குது அப்படின்னு இன்னும் பொங்கி சரி அவர் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு இவருக்கு கேட்டாக்கிறதுக்கு வச்சு போயிட்டாரு. போனா பக்கத்துலேயே நின்று விவேகானந்த பார்த்துருக்காரு, அப்படின்னு சந்தோஷம். இப்ப நம்ம செஞ்ச வேலையை மட்டும் சொன்னோம்னா எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் என்ன பண்ண தெரியுமா அந்த நேரத்துல, என்னோட முஷ்டியெல்லாம் மடக்க ஆரம்பிச்சு அப்படின்னோம்னா, நிறுத்து இது முஷ்டியை மறக்கலையா, நீ வந்து என் சிஷ்யனா, உன்னாலே என் பேர் கெடும் போல இருக்கே, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெளியே தட்டாரு. இவரும் போனாரு, அவரும் போனாரு. இதை பார்க்க ஒரு மூணாவது ஆள் என்ன இருப்பாருன்னா, அவருக்கு தலைப்புடியில பார்க்க முடியல. இவர் குருவா யாரு இவரு, அதாவது குருனா புரியாதவங்க இருப்பாங்க, இவர் புரியாத புதினாவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நல்லமா எதுனா மூணு பயந்து வர கேட்கிறாரு. என்ன ஒருத்தர் அழுதாரு அவரே விட்டுறீங்க, ஒருத்தர் கோவப்பட்டாரு அவரே விட்டுறீங்க, என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, குரு என்பவர் இல்லாததை அழிப்பவர், இருப்பதை எடுப்பவர் அப்படின்னா. அதாவது ஒருத்தருக்கு எது தேவையோ அதை தரணும், ஒருத்தருக்கு எது தேவையில்லையோ அதை அகற்றணும், அதுதான் குருவோட வேலை. அதாவது எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் கொடுக்கறதோ, எது தேவையான விஷயத்தான் தூக்கி கொடுக்கறதோ, தேவையில்லாத விஷயத்தான் எடுக்கிறதோ மட்டும் கிடையாது. யார் யாருக்கு எது இது தேவை, எந்த நேரத்தில் தேவை என்பதை உணர்த்துபவர் குரு. அதனாலதான் அவரோட பேர் என்ன அப்படின்னா ஆன்மீக விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விளக்கோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெளிச்சம், அதாவது அந்த ஒளி, அதோட விஷயம் என்னன்னா இந்த உலகத்துல எல்லாமே இருக்கும், அதாவது எதுவுமே இல்லாத விஷயமே கிடையாது. ஆனா இந்த விளக்கு அப்படின்றது என்னன்னா இருப்பதை உணர்த்துவது. இந்த உலகத்துல ஆன்மீகம் இறை எல்லாமே இருக்கு, அதை விளக்குபவர் உணர்த்துபவர் தான் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அததான் ஒரு ஜோதின்னு சொல்லுவாங்க. அந்த விளக்காக இருப்பவர் தான் குரு. அப்ப அவர் சொன்னாரு, அவன் அதாவது ஒருத்தர் முதல்ல அந்த சிஷ்யன் என்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனோட தைரியம் இல்லை, அதை நான் வர வைக்கணும்னா நான் என்ன பண்ணணுமோ அதுதான் நான் பண்ணணும், அதுல என் சைடு எப்படி இருக்குங்கிற அவசியமே கிடையாது, அதை நான் உணர்த்தி இருக்கிறேன். ரெண்டாவது வந்தவங்களுக்கு வந்து தேவையில்லாம கோபம் வந்திருக்கு, இந்த ஒரு விஷயத்துல தன்னுடைய மனதை சமாதானப்படுத்தி வேறு ஒரு விஷயத்துல அவர் ஈடுபடணும்ன்றத நான் எப்படி சொல்றது, அதுக்காக தான் அவர்கிட்டயும் நான் கோபப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி விளக்குறாங்க. இது மூணாம் நாம் கேட்டு விளக்கிட்டதுனால நமக்கு புரிஞ்சு நமக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சோ அப்படி இருக்கும்போது குருவை நாம் புரிந்து கொள்வது என்பது வந்து கொஞ்சம் கடினமான காரியம் தான். ஏன்னா நிறைய டைம்ல என்ன பண்றாருன்னே புரியாது. அப்பதான் எந்த நாம் அதாவது ஒரு குருவை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அந்த குருவை நாம் அடைய ஒரு அடி எடுத்து வைப்போம்னா அந்த குரு நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைத்து வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பதான் இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு குரு சிஷ்யன் உறவு அப்படின்றது வந்து நம்மளுடைய பிறப்போட நோக்கத்தை அடைவதற்கு முதல் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அதை வந்து நம்ம சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம். அப்படின்னா குரு மூணாவதா தானே வராரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது இல்லையா. மாதா அப்படின்றது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு மாதாவும் பிதாவும் காரணம். ஆனால் அவர்கள் பிறந்ததுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா
கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இவங்க ஒரு உயிர் வந்தாலும் அந்த உயிரை வந்து நம்ம சிறக்க செய்ய முடியும். அதுக்காக வந்த குரு. குருவோட வேலை என்ன அப்படின்னா அந்த இறையை, அந்த தெய்வத்தை உணர்த்துவது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா குருலாம் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. ஓகே, அப்ப சிஷ்யர்கள் எப்படி இருக்கும்? சிஷ்யர்கள் எப்படி இருந்தா அது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படின்னா நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு குருவை நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் நம்ம மனசுல அப்படின்னா அந்த குரு நமக்காக அனைத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையில் இருக்க வேண்டும். அதுல அந்த நம்பிக்கை வந்து இன்னி அளவு கூட குறையக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குரு எது செய்தாலும் நம் நன்மைக்காகவே இருக்கும். ஏன்னா வந்து குருன்ற ஒரு ஸ்தானம் வந்து சின்ன ஸ்தானமே கிடையாது. அதாவது ரொம்ப உயர்த்தரப்பட்ட ஸ்தானம். அது மாதிரி நம்ம ஒரு குருவை தேர்ந்தெடுத்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அவரிடம் இருக்கும், அவர்கிட்ட நாம் வைக்கும் நம்பிக்கை இன்னி அளவு கூட குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி அப்படின்னா ஒரு இது வந்து நம்ம இதுவும் சிஷ்யர்களுக்கு உணர்த்துற கதையெல்லாம் சொல்லலாம். என்னன்னா ஒருத்தர் வந்து என்னன்னா குருவும் சிஷ்யர்களும் ஒரு காட்டு வழிபாதையில போறாங்க. போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நாகப்பாம்பு அவருக்கு ரெஸ்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சிஷ்யரை வந்து தீண்ட வருது. தீண்ட வரும்போது குரு அதை பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டோம்னா அதுக்கு வந்து உடனே நாகப்பாம்பு நீ எப்படி வந்து என்னோட சிஷ்யனை வந்து நீ தீண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதாவது சிஷ்யர் தூங்கிட்டு இருக்காரு. இப்ப குரு வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டவொன்னா அந்த நாகப்பாம்பு சொல்லுது. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா இல்ல எனக்கு வந்து எனக்கு கொடுத்துக்கிற வேலை இதுனா இந்த நேரத்துல அந்த அதாவது உங்க சிஷ்யர் கழுத்துல இருக்கிற ரத்தத்தை குடிச்சு நான் குடிக்கணும்ன்றது வந்து எனக்கு வந்து சொல்லப்பட்ட வேலை. இது வந்து ஒரு விதியின் அம்சம். அதனால அதை செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க இருந்தாலும் நான் வேற என்ன பண்ண முடியும், நான் அதை செய்யறத வேணும். ஏன்னா எனக்கான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சு. சொன்னோன்னா இப்ப குரு இதை கேட்டுட்டு சும்மா இருந்தாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா குருவுக்கு வந்து சிஷ்யன் இந்த மாதிரி அவதிப்படுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால உயிர் போகுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த நாகப்பாம்பு சொல்றாரு, நீ கொஞ்ச நேரம் இந்த வேலையை நீ செய்யணும்னு நினைக்கிறேன், நீ செய். ஆனா கொஞ்ச நேரம் இது நான் உனக்கு அதுக்கான விஷயத்த செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வந்துட்டாரு. வந்தோடனே அதுக்கப்புறம் அந்த நாகப்பாம்பு கேட்கிறாரு, உனக்கு என்ன அந்த சிஷ்யனோட ரத்தம் வேணும், அந்த கழுத்து ரத்தம் வேணும், அதுதான் வேணும். அதனால நான் எடுத்து கொடுத்துட்டுதான் உனக்கு ஓகே தானே, உங்களோட வேலை நீ செஞ்சா மாதிரி நான் செஞ்சுட்டுமா அப்படின்னு. எனக்கு அது கொடுத்தா போதும், வேற ஒன்றும் அவசியம் இல்லை, அந்த கழுத்துல ரத்தம் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணாரு, நேரா தூங்குற சிஷ்யன் கிட்ட போனாரு. போயிட்டு அந்த கழுத்துல வந்து லேசா அறுத்து அந்த ரத்தம் பொங்கி வருது. அதை வந்து ஒரு இலையில பிடிச்சு எடுத்துட்டு வந்து அந்த நாகப்பாம்புல கொடுத்தாரு. கொடுத்தோம்னா அதை குடிச்சிட்டு ஜம்மு போயிடுச்சு, வேற முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா உடனே அவர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க சில மூலிகை சாறுகள் எல்லாம் போட்டு அந்த சிஷ்யனோட கழுத்துல போட்டு பத்து போட்டு வச்சுட்டாரு. வச்ச உடனே இந்த விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சிஷ்யன் எழுந்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம். கழுத்துல அதாவது தீரி ஒரு ரத்தம் போகாத அளவுக்கு நம்ம தீரி இருக்கோம். ஆனா அந்த எழுந்துக்கவே இல்லை, எழுந்து ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. என்னதான் நடக்குது, அவன் என்னன்னா வேற என்ன மயக்க நினைக்கிறாருன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபை வந்துச்சு. உடனே அவர் வந்து என்னப்பா நான் உங்க கழுத்துல பத்து போட்டுக்க உங்களுக்கு தெரியலையா, என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறேன். அப்போ சிஷ்யன் சொன்னாங்க, அதாவது கரெக்ட் தான், நீங்க வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் கிட்ட வந்தீங்க. கிட்ட வரும்போது நான் பார்த்தேன் நம்ம கையில கத்தி வச்சு ஏதோ என் கழுத்துல தீர்னா மாதிரி இருக்குது. ஆனா அந்த கத்தி உங்ககிட்ட இருந்ததுனால எனக்கு எந்த பயமும் தோணல. நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்குதான் செய்வீங்க தெரியும், அதனால நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் சொன்னான், அதனால நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இது இந்த வார்த்தையை கேட்டோன்னே நான் என்னமோ இதுக்குள்ள என்ன நினைச்சேன்னா நான் தான் சிறப்பான குருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது ஒரு சிஷ்யனுக்கு வந்த கேட நான் நீக்கிறதுக்காக இவ்வளவு வேலை செஞ்சேன் அப்படின்னு நான் இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க, அதாவது நான் ஒரு கத்தி எடுத்து உன் கழுத்தையே அறுத்தா கூட கத்தி இருப்பது குருவிடம், அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு நீ யோசிச்சிருக்கியே. அப்பதான் இது மாதிரியான சிஷ்யனை கிடைக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப பெருமை பார்க்கணும் அப்படின்னு குருவே சிஷ்யனை பார்த்து கேட்டான். இது ஒரு கதையா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய மனநிலை அந்த நிலைக்கு வந்து விட்டாங்க. நாம குருவை தேர்ந்தெடுத்து அந்த நிலைக்கு நம்ம வந்து விட்டு
அதாவது இதுல வந்து சிஷ்ய கம்மி குரு ஜாஸ்தின்றதெல்லாம் கிடையாது. அவங்களோட தன்மையில அவங்க நிறைவாக இருக்க வேண்டும். அந்த நிறைவு இருக்கும் பொழுதுதான் இது வந்து புராணமா அமையும். அதாவது புராணம் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புராதானம், அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப பழையது. அது வந்து அந்த காலத்துல இருக்கிற நிகழ்காலத்துல இருக்கிற சம்பவத்தை நம்ம எத்தனா ஒரு வாட்டி திரும்பி பார்க்கிறோம் அப்படின்னா அது புராணம். சோ இது மாதிரியான புராணங்கள் குரு புராணங்கள் நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில உண்டு. ஏன் அப்படின்னா நம்மளால இந்த ஆன்மீகத்துல ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னாலே இந்த குரு அருள் இல்லாவிட்டால் இந்த திரு அருள் கண்டிப்பாக நமக்கு கிடையாது. குரு அருள் அதுல வந்து நம்ம சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த குரு அப்படின்ற ஸ்தானத்துக்கு குருவை மேனியோடு பார்க்காதீர்கள், குருவை மேனியோடு சிந்திக்காதீர்கள். நீங்க குருவை வந்து ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு பாத்திரத்துல பாத்தீங்கன்னா அது வரைக்கும் இருக்கிறது மட்டும் அவரோட சக்தி கிடையாது, அதையும் தாண்டி மேலோங்கி நிற்பவர் குரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அருவம் உருவம்னா சொல்லுவோம். அதாவது அருவத்திலிருந்து வந்ததுதான் உருவம் அப்படின்னு. நம்ம என்னதான் ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு உருவமா காட்டாத வரைக்கும் அது மாதிரி ஒரு பொருள் இருக்கிறதாவே நமக்கு தெரியாது. இந்த போர்ட்ல வந்து நம்ம விநாயகர் வரையலாம், ஜீசஸ் வரையலாம், எது வேணா வரையலாம். ஆனா வந்து இந்த போர்ட்ல தான் நம்ம வரைய முடியும் அப்படின்னா அந்த போர்டுக்கு எல்லாத்தையும் வரைஞ்சாலும் ஏற்றுக்கிற தன்மை உண்டு. ஆனா அந்த தனியா அந்த போர்டை பார்த்தீங்கன்னா அது வந்து அருவம், அதுல எதுவுமே இல்லாத ஒரு தன்மை தான். ஆனா அதுல நீங்க எதுனா ட்ரை பண்ணணும். அதே மாதிரி ஒரு உருவம் வர வேண்டும் என்றால் அருவத்தில் இருந்துதான் உருவம் வர வேண்டும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம குரு வந்து ரொம்ப கம்மியா அந்த பர்டிகுலர் உருவம் மட்டும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதையும் தாண்டி அவரை உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதையும் தாண்டி உணர வேண்டும். அதாவது உருவம் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி உணர வேண்டும்னா எப்படி அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு எண்ண அலைகள், அவருடைய மன வலிமை இந்த பிரபஞ்ச களத்தில் படர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கொஞ்சம் என்ன சொல்றது, நாம கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இந்த பிரபஞ்சம் சொன்னதுக்காக நமக்கு படம் எப்படி பிரபஞ்சம்ல வந்து அவர் குரு இருப்பார் அப்படின்றாங்க. இதுல வந்து என்ன ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னா பிரபஞ்சத்துல குரு இருப்பார் கிடையாது. பிரபஞ்சத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்துலதான் இருக்கோம். பிரபஞ்சத்துல இருக்கிறதுக்கும் நமக்கும் எப்பொழுதுமே தொடர்பு இருந்து கொண்டேதான் இருக்கு. எப்படி அதை சொல்லலாம், காந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயிலா போல நம்ம சாதாரணமா இப்ப நம்ம ஒரு நாளைக்கு இப்ப இந்த நிமிஷம் ஒரு மூச்சு காட்ட நம்ம இழுத்து போயிடணும் வச்சுக்கோங்க. எல்லாரும் இழுத்து விட்டுருக்கேன், ஒரு வாட்டி மூச்சு காட்ட இழுத்து விட்டோம். இப்போ இந்த மூச்சு காட்ட நம்ம எங்க இழுத்தோம், எண்ணெய் தாண்டி இடத்துல இருந்து நம்ம மூச்சு காட்ட இழுத்தோம். அதே மாதிரி அந்த மூச்சு காட்ட எங்க விட்டோம், எண்ணெய் தாண்டி நம்ம மூச்சு காட்ட விட்டோம் இல்லையா? இப்ப நான் மூச்சு காட்ட இழுத்தேன் விட்டேன். இப்போ நான் இழுத்த மூச்சு விட்டேன் இல்லையா, அந்த மூச்சு எங்க போயிருக்கும்? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராவல் ஆகி ஒரு 4 ஸ்ட்ரீட் தள்ளியே போயிருக்கும், அந்த அளவுக்கு போயிருக்கும். இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போனீங்கன்னா அது வந்து அமெரிக்காவோட தாண்டி. இப்போ ஒரு சின்ன மூச்சு காட்டுன்னு சொல்றேன், ஒரே ஒரு மூச்சு காட்டுறேன், பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றேன். கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாளைக்கு 24,000 மூச்சு இழுத்து விடுறோம். அது வந்து ஒரு நம்ம உணர்ற விஷயம் தான். இந்த காந்தம் அளவுக்குலாம் மன அளவுக்குலாம் யோசிக்கலனாங்க, இது உணர்ற விஷயம். ஆனா இதுவே நாம் ஒரு க்ஷணமும் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கான சிம்பிளா நம்ம சொல்லிக்கலாம். சோ இந்த உலகம் ஃபுல்லா நம்மளே நிறைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளே நிறைஞ்சிருக்கோம்னா நம்ம மட்டுமே நிறைஞ்சிருக்கிறோம் சொல்லுங்க, நம்மளும் ஒரு துடியாக நிறைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த குரு என்பவர் இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறதுக்கு முடியும் தானே. அதனால நம்ம அந்த உருவமா அதை பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தின் முழுவதுமாக அவராகவே நம்மால் நோக்க முடியும். அதுக்குதான் என்ன பார்க்கலாம்னா அது பேர் அருள் பார்வை, அகப்பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது நம்ம ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இதெல்லாம் நமக்கு யாருக்கு சொல்லணும், யாருக்கு நமக்கு புரியுற மாதிரி
நம்ம புரியுற மாதிரி சொல்றது, நமக்கு புரியுற மாதிரி உணர வைக்கிறது வந்து குருவால மட்டும்தான் முடியும். நம்ம நிறைய விஷயத்த அறிஞ்சிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நிறைய புக் படிக்கலாம், அப்ப நிறைய தெரிஞ்சுக்கலாம், அதாவது அறிந்து கொள்ளலாம். ஆனால் உணர வைப்பது குருவால் மட்டுமே முடியும். அததான் சொல்லுவாங்கல்ல, அறியப்படுவது அறிவை கொண்டு அறிந்து கொள்ளலாம், ஞானத்தை கொண்டே உணர முடியும். அந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கும் என்றால் குரு மூலியமாகத்தான் நமக்கு கிடைக்கும். சோ அந்த அடுத்த கேள்வி வந்துடும், அப்படியெல்லாம் ஞானம் எப்படி இவ்வளவு ஞானமா வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த யோசனை வரும்போது, நம்ம வந்து ஞானவான்களாக ஆக மட்டுமே இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருக்கிறோம். அதுக்குத்தான் நம்ம இந்த பிறப்பு முக்கியமான காரணம். வேற எதுவுமே நம்மளுக்கு நாம் பிறப்பின் நோக்கம் வேற எதுவுமே இல்லை. அந்த ஞானத்தை உணர மட்டுமே நாம் பிறந்திருக்கிறோம், வேற எதுக்குமே வரப்பாங்க. இது சாதாரணமா நமக்கு ஈஸியா புரியும். அப்படிங்கும்போது ஒரு ராஜா கதையை சொல்ல ஆரம்பிச்சு. ஒரு பேரரசர் இருக்கார். அவர் என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல இருக்கிற நாட்டெல்லாம் போய் அதான் கொஞ்சம் சண்டை போட்டு அந்த நாட்டெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அப்ப வந்து ஒரு சிற்றரசர் அவரே வந்து சிறப்பிடிச்சு இட்டு வந்தாங்க. இட்டு வந்தாங்கன்னா அந்த சிற்றரசர் சொல்றாரு, ஆமா சரி ஓகே, நாட்டெல்லாம் எடுத்துருந்தீங்க, அட்லீஸ்ட் என்னையாவது விட்டுருங்க, நானாவது போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அந்த சிற்றரசர் கேட்டாங்க. அப்போ வந்து ராஜா சொல்றாரு, சாதாரணமா எப்படி நான் விட முடியும், வேணா ஒரு கண்டிஷன் போறேன், அந்த கண்டிஷன் பேஸ்ல வேணா நீ இங்க இருந்து ரிலீவ் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, என்ன கண்டிஷன் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது, நீ என்ன பண்ணனா ஒரு பவுல் ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணி எடுத்துட்டு இந்த மெயின் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த ரோட்ல அந்த இடத்துல ரொம்ப மெயினா இருக்கிற ரோட்ல, இந்த ரோட்ல இருந்து அந்த ரோட்ல எதுவும் போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணி ஒரு சொட்டு கூட வெளியே விழாம நீ போயிட்டு வந்துட்டீங்கன்னா நான் வந்து உன்னை வந்து ரிலீஸ் பண்றேன். ஆனா ஒருவேளை ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்தாலும் என் பக்கத்திலேயே உன்னோட பக்கத்திலேயே 2 கீழே வருவாங்க, உன் தலையை கலந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு சொட்டு கீழே வந்தாலும் நம்ம தலை காலின்ற ஒரு சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா 2 கையில வாங்கிட்டாரு, அந்த தண்ணியை பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டு அந்த தெரு வழியை நடக்க ஆரம்பித்தாரு. நடக்க ஆரம்பிச்சோன்னா இதை வந்து இப்ப அடிமைன்ற ஒரு ரீச் அந்த ராஜா. அப்படி இருக்கும் அந்த தெரு சைட்ல வந்து ஜனங்கள்லாம் நின்று வெளியே பார்க்கணும். வெளியே பார்க்கும்போது சில பேருமே சொல்றாங்க, சரி பரவாயில்ல, என்னன்னா அவர் தோற்று போனாலும் அவரும் உயிரோட இருக்காரு, பரவாயில்ல, ரொம்ப புத்திசாலிதான் அப்படின்ற சில பேர் பேசுறாங்க. சில பேர் இப்படி எல்லாம் இறைஞ்சி அவர் தன்னோட உயிரை மீட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேவலமா பேசுறாங்க. 2 விதமா பேசிட்டே இருக்காங்க. இவங்க வந்து பவுல கையில வாங்கிட்டு பின்னுக்குன்னு இருக்கிற தண்ணி வந்து செதறாம இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கும்போது அவரோட புல் நடப்பு என்ன இருக்குன்னா, அந்த தண்ணி ஒரு சொட்டு அப்படின்னு போயிடக்கூடாது, நம்ம தலை நமக்கு இருக்கணும் அப்படின்ற பயத்திலேயே அவர் போய் முடிஞ்சிட்டு அவரோட போல அடைஞ்சிட்டாரு. அடைஞ்சோன்னா அந்த பேரரசர் சொன்னாரு, நீ ரொம்ப நல்லபடியா வந்து உங்களோட டாஸ்கை வந்து நீ வின் பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அப்படி போகும்போது நானும் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஒரே ஒரு விஷயம் கொடுத்தது என்னன்னா, உன்னை நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க, நான் உனக்கு இன்னும் ஒரு அடிஷனா உனக்கு ஒரு இது கொடுக்குறேன். என்னன்னா, நீ வந்து இந்த திட்டினவங்களுக்கு எல்லாம் நீ எதனா தண்டனை கொடுக்கணும் கொடுக்கலாம், அதே மாதிரி உங்க பாராட்டினவங்களுக்கு தான் என்ன வெகுமதி கொடுக்கணும் கொடுக்கலாம், நீ அதை என்ன செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த சிற்றரசர் சொல்றாரா, அவங்க திட்டினதை நான் எங்க பார்த்தேன், பாராட்டு எங்க பார்த்தேன், என்னோட கவனம் ஃபுல்லா எங்க இருந்ததுன்னா இந்த தண்ணிக்கு தேவையான இருந்தது. அந்த தண்ணி எதனா ஒரு சொட்டு அப்படி போச்சுன்னா நான் என் தலை போயிடலாம், அதுல தானே நான் இருந்தேன், திட்டினவங்களையும் பார்க்கல பாராட்டினவங்களையும் பார்க்கல அப்படின்னு சொல்றேன். அப்போ வந்து அந்த பேரரசரே ஒரு விளக்கம் சொன்னா சொல்லுவாங்க, என்னன்னா இந்த உலகம் வந்து இப்படிப்பட்டதுதான், இந்த உலகத்துல நம்ம பிறப்பு எடுத்ததே நீங்க அந்த பவுல்ல அந்த தண்ணி வச்சிருந்தீங்களே அதுதான் உன்னுடைய ஆன்மா. அந்த ஆன்மாவை நீ பத்திரமாக, அதாவது இந்த இறைவியின் ஒரு துளி உனக்கு ஆன்மாவாக இருக்கிறது, அதை பத்திரமாக எடுத்து அந்த இறைவனோடு கலக்க வைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் இங்கு வந்தோம். அந்த வேலையில அதை நினைவுபடுத்துறது தான் இந்த தண்ணி. அதை நீ பத்திரமா எடுத்து போய் அதை கொடுக்கணும். அந்த நேரத்துல எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்தது, நல்லது வந்தது அப்படின்னு அதுல வந்து செதற அடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆன்மா, அதாவது இந்த தண்ணி என்ன இருக்கும்னா செதற கீழே விட்டுருக்கோம், உன்னோட லைஃபே இல்லாம போயிருக்கும். சோ நீ எப்பயுமே உன் ஆன்மாவின் மீது பார்க்கிறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப இந்த
பிறப்பெடுத்தது அப்படின்னா எதுக்காக பிறப்பெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா சாப்பிட்றதுக்காக தூங்குறதுக்காக அப்படின்னா அது மாதிரி ஒரு யோசனைக்காக மனித பிறப்பு தேவையான்னு பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாயா நரியா கோழியா சேவலாம் இருந்தா கூட இதெல்லாம் சாதாரண செஞ்சிருக்கோம். இப்ப என்ன சொல்றது குரங்குமா நல்லா ட்ரெஸ் போடுவோம் இன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லை அதெல்லாம் செஞ்சிருக்கோம். ஏன் வேலை மெனக்கெட்டு மனுஷன் அப்படின்ற அந்த மனித பிறப்பு வரைக்கும் வரோம் அப்படின்னா நான் யார் என்பதை உணரதான் நம்ம அதுக்காக வந்துருக்கோம். வேற ஒன்றும் அதுக்கான ரீசனே இருக்க. ஏன்னா நம்மளோட யோசனைகள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மனம் அப்படின்ற ஒரு யோசனையே தான் மனிதன் இருந்துட்டு இருக்கான். அதை யார் யோசிக்க முடியும்னா மனிதன் மட்டுமே இதை சிந்திக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த மனித பிறப்பு வேண்டும் என்பது. அப்ப மனம் எதை சிந்திக்கணும்னு நினைக்கணும்னா அதனுடைய மூலம் எது அப்படி என்பதை உணர்வாக இருக்கும். அதாவது மனதின் மூலம் மனதின் அடிநிலை எது அப்படின்றத உணர்றதுக்கு ஒரு கருவி வேணும். அப்படின்றதுக்காக வந்ததுதான் இந்த மனம் பகுத்தாய்வான சிந்தனை எல்லாமே. அது என்ன கிடைக்குதுன்னா மனித பிறவில மட்டும்தான் கிடைக்குது. ஏன்னா இதை வந்து நம்ம இந்த மனம் அப்படின்ற ஒரு லாஜிக் எடுக்கும்போது நம்ம மனத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அதை வந்து நம்ம அந்த தராசுல வச்சு அளந்துட முடியாது. தராசுல வச்சு அளந்துட முடியாது. ஆனா அதோட கஷ்டம் வந்து நமக்கு எல்லாருக்குமே புரியுற விதம் சொல்லலாம். இப்போ வந்து நமக்கு புதுசா ஒரு செல்போன் வாங்கிக்கோங்க. அந்த செல்போனுக்கு வாங்குறீங்க, வாங்கினவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எடை போட்டு தான் பாருங்க. எடை போட்டு பாருங்க என்ன வெயிட் இருக்குன்னு பாருங்க. இது என்ன ஒரு 50 கிராம்ல இருந்து 100 கிராம் இருக்கு அப்படின்னா நல்ல செல்போன் நல்லா கிராம் வந்துச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஒரு 100 கிராம் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அதுல எல்லா ஆப்பும் நோட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன போட்டோ எடுக்க முடியுமே எடுத்துருங்க. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த செல்போன் வெயிட் போட்டு பாருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்ததோ அதே வெயிட் தான் இப்பயும் இருக்கும். ஆனா இப்போ முன்னாடி இருந்ததுக்கோ இப்ப இருக்கிறதுக்கோ அந்த செல்போன்ல மாறுபாடு இருக்காது இல்லையா? நமக்கு அந்த மாறுபாடு நல்லா தெரியும். எப்பன்னா நம்ம போன் எடுத்து எதனா ஒரு மெசேஜ் அனுப்புறோம்னா அப்படியே ஹேங் ஆகி ஸ்டன் ஆகி இருக்கும். நின்னாகி இருக்கும். மெசேஜ் ரொம்ப நம்ம ஒர்க் பண்ணிக்க கூடாது அப்படிதான் தெரியுமே கட்டி வெயிட்ல தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம மனசு கூட பாத்தீங்கன்னா நம்ம மனதை தெளிவாக அமைதியாக வைத்துக் கொள்ளணும். மனசு உண்மையிலே கவலையிலே அப்படின்னு நம்ம சொன்ன வெயிட் போட்டு பார்க்க முடியாது. அதுக்குள்ள எத்தனை அலைகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அந்த அலையெல்லாம் கிளீன் பண்ணி அந்த எண்ணத்தெல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கு தேவையான விஷயத்தை அதுக்கு கொடுத்து தேவையில்லாத எண்ணத்தை எடுத்து தேவையான எண்ணத்தை கொடுத்து ஆசை எதனா இருக்குதுன்னா அதுக்கு தேவையான விஷயத்தை நமக்கு புகுத்தி அதனால தெளிவுபடுத்துறதுல எவ்வளவோ பெரிய ப்ராசஸ். இதுக்கெல்லாம் நம்ம மட்டுமே எப்படி அதை செஞ்சிட முடியும்? இதுக்கு வந்து ஒரு நமக்கு இதையெல்லாம் செய்து வைக்க இதையெல்லாம் உணர்த்த ஒரு குரு நமக்கு தேவைப்படுகிறது. ஸோ அந்த குரு தான் நமக்கு வந்து என்னைக்குமே வந்து வழிகாட்டியா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த குருவை நம்ம வந்து கை பிடிக்கணும் அப்படின்னாலே நமக்கு வந்து நம்பிக்கை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் என் ஆன்மீக அறிவை நான் வளர்த்துக் கொண்டேன் அப்படின்னு எனக்கு என்னைக்கு நம்பிக்கை வருதோ அந்த நம்பிக்கை வரும்போது தன்னை தேடி குரு வருவார் அப்படின்னு சொல்லலாம். நீங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணம் நீங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே அதை சீர் செய்யறதுக்கு அதை சிறப்பா செய்யறதுக்கு குரு வந்து செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை அந்த துணிக்கு நமக்கு இருக்கணும் அப்படின்னா. ஏன்னா இது வந்து என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா நம்ம கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆகாமிய கர்மங்கள் சொல்றோம். அதுக்கு முன்ன கர்மங்கள்லாம் நமக்கு என்ன லெவல்ல இருக்கோ அதை வச்சுனா நமக்கு இந்த எண்ணம் வர்றதும் இருக்கு அதுக்கேற்ற குரு வர்றதும். இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாமே நம்மளோட குரு எப்படி நம்மளோட குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவோட நம்ம கனெக்டட்ல இருக்கோம். ஏன்னா அந்த அறிவை நம்ம தேடுறதுக்காக இருக்கும். அப்படி இருக்கும் போது அந்த குரு நமக்கு கொடுத்த பாதையை நாம் சரியாக செய்கிறோமா அப்படின்றதுனா நமக்கு நாமே தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொன்னதை நம்ம செய்யணுமா? இது வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க குரு காணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குருவுக்கு வந்து நம்ம என்ன காணிக்கை செலுத்தணும் அப்படின்னா அவர் சொல்வதை
வாழ்க்கை லட்சியமாக வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும். இதுதான் குரு வாழ்க்கை. இது மாதிரி நம்ம செஞ்சிருக்கோமா? இப்ப வந்து மனவள கலையம் அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷியை தன்னோட குருவா வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருண் ஜோதி விளையாட்டு சொல்லும்போது நம்ம ராமலிங்க அடிகளை சொன்னாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் பாருங்க, இவங்க 2 பேருமே மறந்துட்டாங்க. இப்ப இல்ல, இப்போ கரண்ட்ல இல்ல. ஆனாலும் அவர்கள் சேவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை நம்மால் உணர முடிகிறதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இதெல்லாம் சொல்றாங்க, அவங்க வந்து உடல் இல்லாமல் போனாலும் அவர்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இது வந்து அந்த குருவை கைப்பற்றினவங்களுக்கு நல்லா புரியும். அவங்க இப்ப உலகத்துல இல்லை, ஆனாலும் அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறோம். அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம கூடவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு நேரத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தலாம். புரிய வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. இது கொஞ்சம் நமக்கு கஷ்டமான விஷயம் தான். எப்படி நம்ம ஒரு இல்லாத ஆள் சொல்றது எப்படி கேட்க முடியும்? அந்த அவசியம் கூட கிடையாது. நீங்க வந்து குருவை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறாரே இல்லை, அவர் செய்தது நாம குருவை காண முடியும் அப்படின்னு. ஏன்னா இப்ப வேளாண்மை மகிழ்ச்சியை பாத்தீங்கன்னா இல்ல, ராமலிங்க அடிகளை பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னோட சேவையை வந்து தொடர்ந்துருக்காங்க, இன்னைக்கு தொடர்ந்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரங்களிலும் இதை எப்படியாவது பிறகு கொண்டு செல்ல வேண்டும் என்று பிற ஆன்மாவின் ஒழிப்பு, தங்களோட ஆன்மாவில ஒழிப்பு அவர்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கரெக்டா மனப்பூர்வமா நம்ம உணரும் போது நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய குருவை வச்சிருக்கோம், நம்ம பாக்குற இடத்துல இருந்து நம்ம குருவை தான் வச்சிருக்கோம். ஆனால் நாம் அதில் நம்பிக்கையாக இருப்பதில்லை அப்படின்றதுதான் விஷயம். ஏன்னா வந்து எது இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, நம்பிக்கையை மட்டும் எதிர்கொள்றாங்க. நான் ஒரு வந்து மெழுகுவர்த்தி ஒரு 4 மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா, அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு காத்துல வந்து ஜன்னல் திறந்துச்சு. திறந்த உடனே காத்து வருது, கொஞ்சம் அழகாயிர மாதிரி இருக்கு. முதல் மெழுகுவர்த்தி தாக்கு பிடிக்கல, அந்த காத்தை அடைஞ்சிருச்சு. 2வது வாட்டி திரும்ப காத்து அடிக்குது, 2வது மெழுகுவர்த்தி தாக்கு பிடிக்குது, 2வது மெழுகுவர்த்தி அடைஞ்சிருச்சு. 3வது ஒரு மெழுகுவர்த்தி, அதுவும் என்ன பண்றது, 3 காத்துக்கு மேல தாங்க முடியல, அதுவும் அழிஞ்சிருச்சு. 4வது மெழுகுவர்த்தி கஷ்டப்பட்டு 3 காத்துக்கும் தாண்டி கொஞ்சம் ஆடி கொஞ்சம் இருந்துட்டு, அதுக்குள்ள அந்த வீட்டு பையன் வந்து கதவு தட்டி உள்ள வர பண்ணுவாங்க போது, சரி 4 மெழுகுவர்த்தி ரெட்டி வச்சா எல்லாம் அனுப்பி போச்சு, இது ஒண்ணுதான் எரிந்து, ஓ ஜன்னல் திறந்துச்சா அப்படின்னு சொல்லி ஜன்னலை பண்ணிட்டு அந்த மெழுகுவர்த்தி கிட்ட போனோம்னா அந்த மெழுகுவர்த்தி சொல்லுவான், என்னால 3 மெழுகுவர்த்தின்னு ஏற்றிக்க முடியும், முடிஞ்சுதான் அதை பயன்படுத்த முடியும். அவன் ஒரு மெழுகுவர்த்தி இருக்கும்போது என்ன பண்ணுவான், இதெல்லாம் ஏற்றக்கூடிய சொல்லிட்டு அவன் 3 மெழுகுவர்த்தியும் ஏற்றினான். அதாவது அந்த 5 மெழுகுவர்த்திகள் எது என்று தெரியவில்லை. அது அன்பாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், எதுலாம் இருக்கலாம். ஆனா இந்த எரிஞ்சிட்டு இருந்த மெழுகுவர்த்தி எடுத்துட்டீங்கன்னா நம்பிக்கை என்ற மெழுகுவர்த்தி, அதை கொண்டு நீங்கள் எந்த மெழுகுவர்த்தியை வேணுமானாலும் ஏற்க முடியும். அது மாதிரிதான் நம்ம வந்து நீங்க குருவை அடையணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய நம்பிக்கையோட எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆன்மீகத்துல எதெல்லாம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அத்தனையும் உங்களால் அடைய முடியும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் குரு. குரு பத்தி என்ன வாசிக்கிறோம், பூ அப்படின்னா பூங்கிறத வந்து அறியாமை அப்படின்னு சொல்லி சொல்லலாமா, குரு அப்படின்னா அகற்றுபவர் அப்படின்னு சொல்லலாம். குரு அப்படின்னா அறியாமையை அகற்றி அறிவை ஊட்டுபவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல அறியாமைகள்ல தான் சுழந்துட்டு இருக்கோம். நம்மள அப்படிதான் சுழலுவோம், ஏன்னா நம்மளுடைய பதிவுகள் அப்படிதான் இருக்கும். அதனால அறியாமை சுழல்ல நம்ம சுழல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது வந்து என்ன சொல்றது, அதான் டிஃபால்ட் சொல்லுவாங்க. ஆமா, அது டிஃபால்ட்டா தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நான் என்னுடைய ஆன்மீக விளக்கை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பது யாரால இருக்கிறோம் அப்படின்னா குருவால. அப்ப நான் அந்த குருவை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கையுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குரு எனக்கு இந்த ஆன்மீக
விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி எல்லாம் என்ன சொல்றது, எப்படி எல்லாம் நம்ம வந்து பாலிஷ் பண்ணி மோல்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு. இப்ப நான் பேச போற குரு யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மணவளக்கரையில இருக்கிற வேதாத்ரி மகரிஷி தான் பேசுவார். அவர் ஒரு குரு, அவரோட பேர் வேதாத்ரி மகரிஷி. அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிராமத்துல தான் பிறந்தாரு, குருவாஞ்சேரி கிராமத்துல தான் பிறந்தாரு. ரொம்ப ஏழையான குடும்பத்துல தான் பிறந்தாரு. அதாவது அவங்க காலத்தந்தையருக்கு 8வது மகனாக பிறந்தார். அப்படிப்பட்ட குரு அவருக்கு வந்து எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து. ஆனா அந்த எண்ணம் வந்துச்சு, ஆனா அதுக்கான பொருளாதாரமோ அதுக்கான சிச்சுவேஷன்ஸோ இல்லை. ஆனா அந்த குரு என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு சின்ன குடிசையில இருக்கும் பொழுது உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அட்டையில எழுதி அதை தன்னுடைய குடியில மாட்டிட்டார். அதாவது எண்ணம் ரொம்ப பெருசா இருந்தது, ஆனா அதை நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த நேரத்துல பொருளாதார வசதி இல்லாம இருக்கு. ஆனா இப்போ இந்த வேதாத்ரி மகரிஷி அப்படின்றது தொடங்கின அந்த மனவளக்கலை அப்படின்றது வந்து இப்போ உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சரி, அப்படிப்பட்ட குரு என்ன பண்ணார் அவங்க சிஷ்யர்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை தன் சிஷ்யர்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட வாழ்க்கையில பெரும்பாலான பகுதி வந்து தன்னுடைய சிஷ்யர்களுக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னார். அவங்களுடைய சிந்தனைகளுக்காகவே அவர் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு. ஏன்னா அவர் கொடுத்திருக்கிற பயிற்சிகளாகட்டும் எல்லாமே தன்னை முன்னிறுத்தி தான் செய்து அதனால் பலன் அடைந்த பிறகு மற்றவர்களுக்கு போதித்திருக்கிறார். இதுல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பயிற்சின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காயகல்ப பயிற்சி. இந்த காயகல்பம் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காயம் அல்பம்னாலே மருந்து கல்பம் மருந்தா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காயம் இந்த உடலுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை அவர் உருவாக்கி கொடுத்தார். ஆனா அதுக்கு அவர் அந்த பயிற்சியை தருவதற்கு தன் உடலை 40 வருடங்கள் தயார்படுத்தி கொண்டார்னு சொல்றாங்க. அதாவது இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கணும்னா அதை வந்து அவர் தெளிவுபடுத்துறதுக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்றதுக்கு அவர் வந்து 40 வருஷம் காலம் வந்து கொடுத்துருக்காரு அவரோட வாழ்நாள். அதுக்கப்புறம் அவர் வந்து செஞ்ச பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு லாஸ்ட் முடிச்சு பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டார். என்ன அப்படின்னா நீங்க வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னா மனவளக்கலை அப்படின்னா அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையான கலை, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்வதை கலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தாவரத்துல இருக்கிற அந்த செடி கொடியில இருக்கிற எந்த காய்கறியா இருக்காலும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே எடுத்து சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை நிறுத்தி அதுக்கு எது எதெல்லாம் செய்யறோமோ என்னென்ன போடணுமோ போட்டு சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றத நம்ம என்ன சொல்றோம், சமையல் கலை அப்படின்னு சொல்றோம். அது ஒரு கலையா மாறிடும். அப்படியே எடுத்து சாப்பிட்டா அது வேற, அதே வேற என்ன செஞ்சு சாப்பிடும்போது அது வேற ஒரு கலையா மாறிடும். அதாவது தனக்கு தேவையானதை நேர்த்தியாக செய்து கொள்வோம். அதே மாதிரிதான் இந்த மனம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, அது நமக்கு தேவையானபடி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவங்க மனவள கலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்பனா இந்த மனவளக்கலையை யார் பெற்றிருக்கணும் அப்படின்னா மனிதர்கள் பெற்றிருக்கணும். அப்ப அந்த மனிதர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான விஷயங்களை அமைந்திருக்க வேண்டும். அந்த மனிதர் எல்லாருமே இருக்கணும், ஒத்தட்டை இருக்கு ஒத்தட்டை இல்லாம இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன இருக்கு, பொதுவா எல்லா மனுஷனுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிச்சாரு. பொதுவா எல்லா மனுஷனுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த உடல் இருக்கு, இந்த உயிர் இருக்கு, இந்த மனம் இருக்கு. இது இல்லாத மனுஷங்க யாரா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே. ஆமா, இந்த மூணுமே இருக்கு. இந்த மனம்னா வந்து நம்ம என்ன சொல்றது, காக்கா குருவி கூட இருக்கு. ஆனா இந்த தூக்கி பார்க்கிற மனம் யாருக்கு இருக்குன்னா மனிதர்கள் இருக்காங்க இல்லையா. அது மாதிரி மூணுமே இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா நம்ம மனித இனம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இப்ப கலையை கொடுக்கணும். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உடல் நலத்தை சீர் செய்யணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மன வளத்தை சீர்படுத்தணும். அடுத்தது என்னன்னா இந்த உயிர் வளத்தை மேம்படுத்திக் கொள்ளணும். இப்ப இந்த மூணு விஷயத்த நம்ம சரியான வழியில கொடுத்துட்டோம்னா முதல்ல ஒரு மனுஷனா இருக்கிறவனுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைச்சிடும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு
தற்காலிக உடல் எப்படி இருக்கு, என்ன மாதிரி தன்மையில இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு யோசிச்சேன். அதாவது தற்காலிகமான உடல் எப்படி இருக்குன்னா, நார்மல் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இப்போ வந்து இயந்திரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது இவ்வளவு நாள் முன்னாடி நல்லா உழைச்சி வாழ்ந்தது மாறி இப்ப இயந்திர தன்மையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த உடலுக்கு தேவையான அத்தனை அசைவுகளையும் நாம் கொடுக்க வேண்டும் என்றால் முற்பட்ட வேலைகள் இப்பொழுது கிடையாது. ஆனா அசைவுகளுக்கு தேவைப்படும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, அது எப்படின்னா இந்த உடல் எல்லாருக்கும் யாரெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இருக்கு, எல்லாருக்குமே அந்த அசைவு தேவைப்படுது. அப்போ அனைவரும் அந்த அசைவுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் யோசிச்சார். அப்படி யோசிச்ச உடனே இந்த உடல்ல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் தேவையான அசைவுகளை எல்லோரும் செய்யும் வகையில் அமைத்துக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதி வச்சுட்டார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு உடற்பயிற்சியை அவர் அமைச்சார். அந்த உடற்பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா தலையில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் அசைவை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு 9 லெவலா பிரிச்சு கொடுத்தார். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைய செய்யலாம், 80 வயசு இளைஞர் கூட செய்யலாம். எனக்கு செஞ்சோன்னு இளைஞரா இருப்பாங்க. சோ அப்ப அது மாதிரியான உடற்பயிற்சியை கொடுத்தார். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்துக்கு வரோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் ஒத்துழைச்சாதான் நம்மளுடைய மனம் நம்மகிட்ட கட்டுப்படும். அதனால முதல்ல உடலுக்கான பயிற்சியை கொடுத்தார். இந்த உடலுக்கு பயிற்சி கொடுத்தோம்னா என்ன பண்ணோம்னா, நம்ம மனசு அடுத்த விஷயத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சோம். நான் என்ன பண்ணணும், எது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு. இப்ப மனதுக்கான பயிற்சியை கொடுக்க ஆரம்பிச்சேன். எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, இந்த மனம் எப்படி வந்து தன்னை வந்து சீர்படுத்திக்குது, இல்ல எப்படி ஆக்டிவ் பண்ணுது, அது தன்னை எப்படி வந்து வேலை செய்ய வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, தன்னை அது எப்படி வேலை செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய எண்ணத்தின் வழியாக தான் அது வேலை பண்ணிட்டு அதை வந்து யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போ மனம் என்ன பண்ணுது, 10 படிநிலைகள்ல இயங்குது. எப்படி இயங்குது அப்படின்னா, தன்னுடைய எண்ணமயமான விஷயங்கள்ல இருந்துதான் இயங்கி சில அனுபவங்களையும் பெறுது. இந்த மற்ற உயிரினங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசப்படுதுன்னா, மற்ற உயிரினங்கள் அந்த அனுபவத்தை தன் தேவைக்காக பெற்றுக்கொள்கிறது. ஆனால் இந்த மனித இனம் மட்டும் தேவையை மிஞ்சி தன் இன்பத்தை தூய்ப்பதற்காக பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு புரிஞ்சோடனே அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எண்ணத்தை கொண்டுதானே இந்த மனம் இயங்குது. அப்ப அந்த எண்ணம் எப்படிப்பட்டது, அந்த எண்ணத்தை ஆராய்வதற்காக முற்பட்டார். அவரோட எண்ணத்தை தான் அவர் ஆராயும் போது, எண்ணங்களை ஆராய நினைக்கும் பொழுது நிறைய எண்ணங்கள் வருது. சரி ஓகே, இவ்வளவுதான் எண்ணம் வந்தா என்னால முடியலையே, சரி எண்ணத்தை அடக்கி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. எண்ணத்தை அடக்க நினைத்தால் அது அலைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுட்டார். அப்பனா நம்ம ஒருவர் எண்ணத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய ஆரம்பிச்சாரு. அப்படி ஆராய ஆரம்பிக்கும் போது எண்ணத்தை ஆராய நினைக்கும் பொழுது எண்ணம் அடங்காது. அதாவது எண்ணத்தை அறிய நினைத்தால் அடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் யோசிச்ச உடனே இது எல்லாருக்கும் பக்கா என்ன அப்படின்றதுக்காக தான் எண்ணம் ஆராய்தல்ன்ற ஒரு பயிற்சி கொடுத்து, உங்களுடைய எண்ணத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய எண்ணம் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய எண்ணத்தின் கூட்டு பார்வை தான் நீங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டு பார்வையாக ஒன்று தெரிகிறது என்றால், அந்த எண்ணங்களை மேம்படுத்துவது மூலமாக அந்த கூட்டு பார்வையை சிறப்பான ஒரு பார்வையாக மாற்ற முடியும் என்ற எண்ணத்தால் எண்ணத்தை எப்படி ஆராய வேண்டும் என்ற பயிற்சியை கொடுக்கிறார்கள். எல்லாருமே வந்து இந்த விஷயம் இப்போ மகரிஷி தான், வேதாத்ரி மகரிஷி தான் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பயிற்சியாக கொடுத்தது அப்படின்னு சொன்னா அது இவர் தான் கொடுத்தாரு. அதுக்கு ஒரு பயிற்சி. ஏன்னா வந்து எதுக்குமே முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சாலும் அது பதிவாகுது அப்படின்றாங்க. இதுவா இருந்தா நம்ம ஏபிசிடி தான் பார்க்க தெரியாம தான் எழுதுறவங்க தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை 10 வாட்டி எழுதி பயிற்சி பண்றோம் அப்படின்னா, அதே மாதிரி எல்லா விஷயத்திற்கும் பயிற்சி முக்கியம். அது இல்லைன்னா வேற எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா, அப்ப அதுக்கான பயிற்சி, எண்ணத்திற்கான பயிற்சி. அதோட பேஸ் தான், அதோட எண்ணம் தான் எல்லாத்துக்குமே மூலம். அதை தாண்டி அந்த எண்ணத்தை ஆராய்ந்து வேற எதனா ஒரு விஷயம் வருதா அப்படின்னா அது என்னவா இருக்கும்
மனநிலையில் ஏற்படும் விஷயங்களை அதற்கான பயிற்சிகளை கொடுத்து அந்த மனத்தின் குணநலனை மாற்றுகிறது. அந்த குணம் ஏற்கனவே ஒரு குணம் இருக்கும் இல்லையா, அந்த குணத்தை மாற்றி அதை நலம் பெற வைக்கிறார். அப்படி நலம் பெற வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். குணநலன் வரும் பொழுது நான் எதற்காக இங்கு வந்தேன்ற அந்த முழுமை பேரை நோக்கி அதுவே பிராப்தம். அது முதல்ல அந்த முழுமை நான் போனேன், நான் அதை போய் குடிச்சுக்கிறேன்னு கஷ்டம். இதை தாண்டாலும் அதுவா போடும். இந்த குணநலன் மாறினாலும் அதுவா மாறி போயிடும். அந்த ஒரு விஷயத்த செய்யறது. அப்படி செய்யும் போது எதற்காக இதுக்கெல்லாம் பேஸ் எது, இதுக்கெல்லாம் வந்து காரண பொருள் எது என்றால் உயிர். இது எல்லாத்துக்கும் நம்ம என்னோட உடல் நல்லா இருக்கணுமா, மனம் நல்லா இருக்கணுமா, இதுக்கெல்லாம் எது எனர்ஜியா கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னுடைய உயிர். ஒவ்வொருவருடைய உயிர், என்னுடைய உயிர், எல்லாருடைய உயிர். அப்ப அந்த உயிரை எப்படி மேம்படுத்துவது அப்படின்றதுக்காக யோசிச்சு அதை சிந்தித்து கொடுத்த பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. அதாவது நீங்கள் உங்களுடைய உடல் நன்றாக இருக்க வேண்டுமா, உங்கள் மனம் நன்றாக இருக்க வேண்டுமா, இது இரண்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையான உயிர் நன்றாக இருக்க வேண்டும். அதனுடைய சிறப்பை அது உணர வேண்டும், அதை அது மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்ற காரணத்துக்காக தான் உயிர்கால பயிற்சியாக காயகல்ப பயிற்சியை கொடுக்கிறது. அது எனர்ஜி, உடம்புக்கும் மனசுக்கும் எனர்ஜி கொடுக்கறது அந்த பயிற்சி. நம்மளுக்கு வந்து ஒரு சோறு வந்துருக்கூடாது இல்லையா, நான் ஏதோ செய்யும்போது ஐயோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஒரு சத்து பொருள் நம்ம சொல்றது 10 மணி காலையில இருந்து ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு குடிக்கணும்னு யோசிக்கணும், ஒரு எனர்ஜி பாட்டிக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இந்த உடலுக்கும் மனதுக்கும் எது சக்தி பொருள் அப்படின்னா உயிர். அது என்றுமே எனர்ஜியாக, அதாவது அதோட தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான பயிற்சியும் கொடுக்கிறார். இப்போ ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு, உடல் நல்லா ஆயிடுச்சு, மனம் நல்லா ஆயிடுச்சு, உயிர் நல்லா ஆயிடுச்சு. இந்த உடல் மனம் மூணுமே நல்லா ஆகும்போது அது தானாகவே குணநல பேரை அடைந்து அதற்கு அடுத்தபடியான முழுமை பேரை நோக்கி அதுவே தன்னை உயர்த்தி கொள்ள ஆசைப்படுகிறது. இந்த நேரத்துலதான் தற்சோதனை பயிற்சிகள் மூலியமா எல்லா விஷயத்தையும் விளக்கி உங்களுக்கு பிரம்மம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன என்பதை அவர் உணர்த்தி காட்டுகிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா, பிரம்மம் ஞானம். இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னா இதை யாரும் விளக்க முடியும், அதுவும் பயிற்சி கொண்டு யாரும் விளக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரால் விளக்க முடிஞ்சது. இதுல அடுத்த விஷயம் என்னன்னா, சில விஷயம் வந்து நம்மதானா அது நமக்கு ஞானம் வந்துருச்சா அப்படின்லாம் நமக்கு ஒரு யோசனை இருக்கணும். ஞானம் தானே நமக்கு தெரியக்கா இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க புத்தருக்கு கோதுமை கடையில ஞானம் வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனா அந்த கோதுமை கடையில புத்தர் மட்டும் தான் உட்காந்துருப்பாரு, ஒரு பேர் உட்காந்துருப்பாங்க. ஏன் அவங்களுக்குலாம் ஞானம் வருது? நமக்குள்ளேயே ஒரு கேள்வி ஒருத்தருக்கு ஒரு இடத்துல ஞானம் வந்தது, அந்த இடத்துல ஒருத்தவங்க போகாமையா இருக்காங்க, ஏன் அவங்களுக்குலாம் ஞானம் பண்ண உங்களுக்கு ஞானம் வந்தது அப்படின்னா நமக்கே ஒரு டவுட் வரும். அதாவது நம்ம ஞானம் அடைந்தோமா இல்லையா அப்படின்னு. அதனால அவர் சில விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. எப்படின்னா நீங்கள் அந்த அதாவது அந்த பிரம்ம ஞானத்தை உணர்ந்த உடனே உங்களுக்கு பேர் என்னன்னா பிரம்ம ஞானிகள் அப்படின்னு அவர் பேர் கொடுக்குறாரு. அதாவது சில விஷயங்களை நீங்க இதுலதான் சந்தேகமே படாதீங்க, உங்களுக்கு அது கிடைச்சிருச்சு, அதை நீங்க அனுபவிச்சுக்கீங்க அப்படின்னு. இது வந்து 2 விஷயத்துல சொல்லலாம். நமக்கு ஒரு வேலை அது கிடைக்கவே இல்லைன்னா கூட அது கிடைச்சதமா முதல்ல ஒரு பாவனை பண்ணுங்க, அது கிடைச்சது சாப்பிடும். உண்மையா கிடைச்சதுன்னா அதை நீங்க நம்புங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை தேவை. ஐயோ நீங்கன்னா அந்த ஞானம்னா அடையவே முடியாது அப்படின்னு சொன்னா என்ன, நம்மளுடைய உடலும் மனமும் வாழ்க்கையும் சோர்ந்து போகும். அந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சிருக்காரு. எப்படி பாவனை பண்றது அப்படிங்கும் போது சாயவா சொல்லுவாங்க. அதாவது ஒரு ராஜா இருக்காங்க, அந்த ராஜாக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு சாவு பார்க்கணும். சோ ஆசை வந்தோட என்ன பண்ணாரு, அமைச்சர் கொடுத்தாரு. எனக்கு வந்து நல்லா தெரியுது இந்த ராஜா ரொம்ப நல்லா நடக்கிறதுக்கு காரணம் இந்த நம்ம நாட்டை யாரோ ஒரு சாவு இருக்காரு, அவர் தான் காரணம்னு இருக்காரு. இப்ப எனக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னா அந்த சாவு நான் பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. உடனே அமைச்சருக்கு வந்து நாம போவோம், அரசுக்கு தான் வேலை வைக்கிறீங்கன்னா எனக்கு கூடவா வேலை வைக்கிறேன், எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது, சும்மா இல்லாம அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருந்தாரு. ஆனா அரசு சொல்லிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஊரை
கிடைக்காது. இந்த அவர் வேற பர்டிகுலரா வேற சொல்லிட்டாரு, ராஜ்யத்துல சாவு இருக்காரு. தேவை எந்த சாவுமே கிடைக்காத போது அவரோட ஃப்ரெண்டு தான் அவங்க கிடைச்ச கொஞ்சம் கவனமா இருக்கிறான்னு கூப்பிட்டாரு. நீ என்ன பண்றேன்னா நீ சாவு மாதிரி நடிக்கேன்னா இந்த வழியில எனக்கு நிறைய வேலை இருக்குது. ராஜா வேற பட்டாத்துக்கு சாவு நான் பார்க்க மாட்டேன். ஆனா நீ என்ன பண்ணு, சாவு எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நீ வந்து ஒரே ஒரு நாள் நடிச்சு காட்டு அப்படின்றாங்க. உடனே அவரும் அதுதான் நாங்க செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு பண்ண சொல்லிட்டாரு. ஆனா இவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பயம். யாருக்கு? இந்த அமைச்சர். நம்ம பாடணும் அப்புறம் நடிக்க சொல்லிட்டாரு. அவர் கரெக்டா நடிப்பாருன்னு தெரியல. சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், அவர் சாகுமோ இல்லையோ நம்ம பில்டப்ப கொஞ்சம் நல்லா ஏற்றி சொல்லிடுறோம் சொல்லிட்டு ராஜாட்ட வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் ராஜா, நான் பெரிய நம்மளோட ராஜ்யத்துல இருக்கிற உன்னதமான சாதனை கண்டுபிடிச்சிட்டேன். அவரை மாதிரி ஒரு சாதனை நீங்க பார்க்கவே முடியாது. அவரோட அடைக்கல் பார்வை மட்டும் உங்களுக்கு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 7 ஜென்ம பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பில்டப்பை ஏற்றி சொல்றாரு. சொன்னாலும் ராஜா முதல்ல சாதாரண பார்க்கணும்னு நினைச்சாரு. ஆனா இப்படிலாம் சொன்னோன்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, மனசுக்குள்ள அப்படியே பொங்கி வருது, அதுவும் கண்டிப்பா இப்ப அவரை பார்த்தியா அப்படின்னு அவருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய தாகம் இருந்துச்சு. வந்தோன்னா அப்படிப்பட்ட சாதனை கண்டுபிடிச்சுன்னா நான் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு அவர் தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு, அதுவும் நம்ம ராஜ்யத்துல அப்படி ஒரு மகத்தான சாது இருக்காரா, அவரோட கடைக்கன் பார்வையை பட்டா போதுமா அவர் வந்து 7 ஜென்ம பாவத்தையும் போட்டிடுவாராம் அப்படின்னு அத மனைவி சொன்னது. இப்ப ராஜா வந்து தன்னோட மனைவி சொல்றாரு. அந்த ராணி கேட்டு அவர் சும்மா இருப்பாங்க, அவங்க தன்னோட பிள்ளைக்கு சொல்றாங்க. அப்படியே அந்த விஷயம் வந்து பரவி அந்த நாடுலாம் பரவி போச்சு. இப்ப சாகுவை பார்க்கணும், சாகுவை பார்த்து ராஜா மட்டும் வருவாருன்னு பார்த்தா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ராஜ்யமே வருது சாகு பார்க்கணும். அந்த சாகு வந்து எங்க ஒரு இடம் வச்சுட்டாங்க, ஒரு குருவின் மேல உட்கார்ந்துருக்கா மாதிரி ஒரு யோசனை வச்சிருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு ராஜ்யமே போயிடும். ராஜ்யம் போனா உள்ளுக்குள்ள ஒரே பயம் தான் மந்திரி யாருன்னா நடக்க போதோ அப்படின்னு. ஆனா அந்த சாலை என்ன பண்ணாருன்னா கண்ணை மூடிட்டு அதே இருந்தாரு. இவங்கதான் ராஜா வந்துட்டாங்க, ராணி வந்துட்டாங்க, ராஜ்யமே வந்து அப்ப கூட கண்ணை அப்படி திறக்கவே இல்லை. ஆச்சு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆனா வந்து லேசா கண்ணு திறந்து ஒரு கடைக்கன் பார்வை மட்டும் அப்படி வீசிட்டு திரும்ப முடியும். அவ்வளவுதான், ராஜால இருந்து அந்த ராஜ்யமே அந்த அவரோட காலடியில விழுது. அப்பா எனக்கு வந்து கடைக்கன் பார்வை கிடைச்சிருச்சு, சாகுவோட கடைக்கன் பார்வை கிடைச்சிருச்சு, இந்த நிமிஷத்துல இருந்து எங்களுக்கு வந்து 7 ஜென்ம பாவமும் போயிடுச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப புதுகரிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கு கண்டுபிடிச்சவர் யார் நம்ம மந்திரி வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்கள கலந்துட்டாங்க. ஆனா மந்திரிக்கு ஏகப்பட்ட திருப்தி. போய் அவர்கிட்ட என்ன சொல்றாரு, சூப்பரா நடிச்சப்பா, நீ கலக்கலாம் நடிச்ச, நீ வந்து நாம பேசுற பணத்துக்கு மேல கூட நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து ரெடி, நீங்க எவ்வளவு வேணுமோ நீ கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப சாதேசா கண்ட திறந்து கேட்கிறாரு, யார் பண்ணி எங்க போறத இல்ல ராஜாலாம் போயாச்சு, இன்னும் பிரச்சனை இல்லை, நீ தாராளமா கண் திறக்கலாம் சொல்லு விஷயத்த அப்படின்னு சொன்னோன்னு அப்ப அவர் சொன்னாராம், நான் சாதுவாக நடிக்கும் பொழுதே ஒரு ராஜ்யம் என் காலடியில் விழுமானால், நான் உண்மையான சாதுவாக ஆனால் எனக்கு எத்தனை பேர் கிடைக்கும் என்று நான் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறேன். என்னை நீ தடுக்காதே அப்படின்னா, அதாவது பாவனைக்கே இந்த அளவுக்கு விஷயம் நடக்கணும்னா உண்மையா அது நடந்ததுன்னா என்ன நடக்கும்ன்ற அந்த பேர் ஆனந்தத்தை நான் பார்க்க வேண்டாமா, அதுக்கிட்ட நான் போக போறேன், நீ அந்த விஷயத்துல வந்து நீ தடுக்காத, என்னை விட்டு இந்த மாதிரி இப்படியே விட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயமா இருக்கான், பிரம்ம ஞானிகள் நம்ம என்ன பிரம்ம ஞானமா ஆயிட்டோமா அப்படின்னா, யாரையோ ஆகலையோ உங்களுக்கு அதற்கான பாவனையை நீங்க உண்டு செய்து கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு பாதி விஷயங்களை கொடுத்துருது. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, துணிவு மிக்க துவக்கமே பாதி வெற்றிகள். ஆமா, எனக்கு அந்த ஞானம் வந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலே ஞானம் வந்ததுக்கு போதுமான விஷயமாக அது இருக்கும். அந்த ஏன்னா இது வந்து ஏன் இப்படி இருக்கணும்னா நமக்கு ஆல்ரெடி கற்றுக்கிட்டாச்சு, இந்த ஞானத்துக்காகத்தான் நாம் பிறந்திருக்கோம், இந்த ஞானத்துக்காகத்தான் இந்த வாழ்வு. ஏன்னா நம்மளுடைய கண்ணு மூக்கு வாயெல்லாம் வந்துருக்குன்னா இந்த 5 சென்சஸ் இதெல்லாம் பஞ்சபூதத்துல இருந்து தான் வந்திருக்கு, திரும்ப பஞ்சபூதத்துக்கு தான் போகுது. ஆனால் இப்பொழுது இன்று இருக்கிறது என்றால் ஏன்? தன்னை உணர்வதற்காக, தன்னை அறிவதற்காக. அதற்கு குரு உங்களுக்கு வழிகாட்டும் பொழுது அந்த வழியை பின்பற்றி உங்களுடைய ஆன்மீக பாதையை நோக்கி
வாய்ப்பை கொடுத்த அருள்ஜோதி அன்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.